ஓம் ஷண்முகக் கடவுள் போற்றி, சரவணத்துதித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி, விண்ணதி வதனவள்ளி வேலவா போற்றி போற்றி. உமா கோமலஹஸ்தாப்யாம் சம்பாவிதலலாடகம் இரண்ய குண்டலம் வந்தே குமாரம் புஷ்கரஸ்ரஜம். எல்லாம் வல்ல லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமான் பெருங்கருணையினாலே பக்த பெருமக்கள் எல்லோருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க பிரார்த்தித்து, உலகெங்கும் முருகப்பெருமான் உரைகின்ற திருக்கோயில்கள் அநேகம். முருகப்பெருமானுடைய அருட்சக்தியை வெளிப்படுத்தி நம்மையெல்லாம் ஆட்கொண்டு அருள் புரிகின்ற முருகப்பெருமானுடைய திருத்தலங்கள் ஏராளம். நமது பாரத தேசத்திலும் குறிப்பாக தென்னகத்திலும் மற்றும் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரீஷியஸ், தற்போது அநேக மேலை நாடுகளிலும் முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் மிகச் சிறப்பாக பக்தர்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கின்றன. அதிலே உரைகின்ற முருகப்பெருமான் பாலனாக, குழந்தையாக, திருமண கோலத்தோடு, ஞானத்தை விரும்பி யோக மார்க்க ஆண்டியாக, இப்படி பல்வேறு தோற்றங்களிலே அருள் புரிந்து கலியுக வரதனாக திகழ்ந்து உலகை ரட்சித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த முருகப்பெருமான் மேலை நாட்டிலே, இங்கிலாந்து மாநகரிலே, லண்டன் பெருநகரத்திலேயும் இந்த நாட்டினுடைய மிகச்சிறந்த முருகப்பெருமான் ஆலயமாக உரைகின்ற இடம் லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமான் திருக்கோயில். இந்த கோயிலிலே முருகப்பெருமானுக்கு நித்திய நைமித்திக பூஜைகள் என்று சொல்லப்படுகின்ற 3 விதமான பூஜைகளும் குறைவின்றி நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாளும் 5 கால பூஜைகள், ஒவ்வொரு ஆண்டும் மகோத்சவம் நடத்தி தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று நைமித்திக பூஜைகள், அதோடு பக்த பெருமக்களுடைய பிரார்த்தனைகளை அவர்களுடைய விசேஷ நாட்களிலே முருகப்பெருமானை வழிபட்டு அருள் பெறுகின்ற காமிய பூஜைகளும் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த திருவிழாக்களிலே, இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற ஆடி கிருத்திகை தேர் திருவிழா உலக புகழ்பெற்ற ஒரு திருவிழாவாகும். அடுத்து தை மாதத்திலே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தைப்பூச திருவிழா தாய் நாடுகளிலே நடைபெறுவது போல மிகச் சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். பக்த பெருமக்கள் எல்லோரும் தங்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்தும் முகமாக தைப்பூசத்தன்று காலையிலிருந்து காவடி பால்குட பூஜைகள் நடைபெற்று பக்த பெருமக்கள் காவடி பால்குடம் ஏந்தி ஆலயத்தை மும்முறை வலம் வந்து முருகப்பெருமானுக்கு தங்களுடைய பிரார்த்தனைகளை பக்தியோடு செலுத்தி அருள் பெறுவார்கள். இந்த தைப்பூசத்திற்கான பக்த பெருமக்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் ஆலய அறங்காவலர்கள் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து எல்லோருக்கும் முருகப்பெருமானுடைய அருள்
பூரணமாக கிடைப்பதற்கு சேவை புரிகின்றார்கள். அந்த வழியிலே வருகின்ற 11/2/2025 செவ்வாய்க்கிழமையன்று நடைபெற இருக்கின்ற தைப்பூச திருவிழா வழக்கம் போல மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்றைய தினம் லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமான் ஆலயம் 7 மணிக்கு திறக்கப்பட்டு 7:30 மணிக்கு முதல் பகுதியாக காவடி பால்குட பூஜைகள் தொடங்கப்பெற்று தொடர்ந்து பகுதிகளாக காலை 11:30 மணி வரை காவடி பால்குட பூஜைகள், ஆலய பிரதட்சிணம், முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் அனைத்தும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு மகாபிஷேகம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்துடன் பகல் உச்சிகால பூஜையிலே விசேஷ தீபாராதனை நடைபெற்று பக்த பெருமக்களுக்கு விபூதி பிரசாதம், தீர்த்த பிரசாதம் வழங்கப்பெற்று முருகப்பெருமானுடைய மகா பிரசாதம் அன்னதானமாக வழங்கப்பெறும். மாலையில் ஸ்ரீ முருகப்பெருமான் உற்சவ மூர்த்திக்கு வெள்ளி மயில் வாகனத்திலே பச்சை சாத்தி அலங்காரம் செய்யப்பட்டு சண்முகார்ச்சனையோடு ஆலய வீதியிலா காட்சி சிறப்பாக நடைபெறும். இந்த தைப்பூசத்திற்கான விசேஷ பூஜைகளுடைய நிகழ்ச்சி நிரல் அச்சிடப்பட்டு பக்த பெருமக்களுக்காக ஆலயத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பான உகந்த தைப்பூச திருநாளிலே பக்த பெருமக்கள் எல்லோரும் விரதமிருந்து ஆச்சாரசீலராக காவடி பால்குட பிரார்த்தனைகளை செலுத்தி முருகப்பெருமானுடைய பேரருளை பற்றியுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆலயத்தில் வருகின்ற பக்தர்கள் அன்றைய தினம் உங்களுடைய வாகனங்கள், கார் முதலானவற்றை நிறுத்துவதற்கு அதிக இடவசதி இல்லாத காரணத்தால் முடிந்த அளவு பொது போக்குவரத்து வாகனங்களை உபயோகித்து அருகிலே இருப்பவர்கள் பாத யாத்திரையாக ஆலயத்திற்கு வந்து உதவி புரியுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல காவடி பால்குடம் எடுக்க பதிவு செய்து கொள்ளுகின்ற பக்த பெருமக்கள் ஆலயத்தினுடைய இணையதள முகவரி மூலியமாக உங்களுடைய பால்குட காவடி பெயர் பதிவினை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். காவடி பால்குடம் எடுப்பவர்கள் அலுவலகத்திலே முன்னதாக உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டு அதற்கான விதிமுறைகளையும் தெரிந்து கொண்டு முருகப்பெருமானுடைய தைப்பூச திருவிழாவினை தரிசித்து வாழ்க்கையிலே எல்லா விதமான பேரின்பங்களையும் அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமானை பிரார்த்தித்து வேண்டிக் கொள்ளுகின்றோம். நன்றி, வணக்கம்.